Iran's IRGC issued an imminent evacuation warning to Gulf nations, declaring their oil and gas facilities direct targets for strikes. ஈரானின் புரட்சிகர காவல்படை வளைகுடா நாடுகளுக்கு உடனடி வெளியேற்ற எச்சரிக்கையை விடுத்துள்ளது. அந்த நாடுகளின் எண்ணெய் மற்றும் எரிவாயு நிலையங்கள் தங்களின் நேரடி இலக்குகள் என ஈரான் அறிவித்துள்ளது. Israel announced the killing of Iran's intelligence minister, Esmail Khatib, in a strike in Tehran. தெஹ்ரானில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஈரானின் ஒற்றறியும் துறையின் அமைச்சர் இஸ்மாயில் காதி கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. Iran launched missile attacks targeting Ras Laffan industrial city in Qatar, a major liquefied natural gas facility, causing significant damage. கத்தாரில் உள்ள முக்கிய திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு நிலையமான ராஸ் லாஃபான் தொழில்துறை நகரத்தை குறிவைத்து ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது. Oil prices surged following an Israeli strike on Iran's massive South Pars gas field, as Israel aims to degrade Iranian energy revenue. ஈரானின் வருவாயை குறைக்கும் நோக்கில் ஈரானின் பிரம்மாண்டமான தெற்கு பார்ஸ் எரிவாயு வயல் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்தது. A severe shortage of LPG has hit the Indian food sector hard. Across the country, popular staples are being pulled from menus, as gas consumption dropped nearly 18% this month due to supply disruptions. கடுமையான சமையல் எரிவாயு தட்டுப்பாடு இந்திய உணவுத்துறையை கடுமையாக பாதித்துள்ளது. விநியோக தடங்கல்களால் இந்த மாதம் எரிவாயு பயன்பாடு சுமார் 18 விழுக்காடு சரிந்துள்ளதால் நாடு முழுவதும் உணவகங்களில் முக்கிய உணவு வகைகள் பட்டியல்களில் நீக்கப்பட்டு வருகின்றன. Tamil Nadu state-run Amma canteens are seeing a massive spike in patronage. This comes as many private restaurants across Chennai and Tamil Nadu closed or limit menus due to a severe LPG cooking gas shortage. தமிழ்நாட்டின் அரசு நடத்தும் அம்மா உணவகங்களில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை பெருமளவு அதிகரித்துள்ளது. சென்னை மற்றும் தமிழகம் முழுவதும் உள்ள பல தனியார் உணவகங்கள் கடுமையான எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக மூடப்பட்டதாலோ அல்லது தங்களின் உணவு பட்டியலை குறைத்ததாலோ இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. Economic uncertainty driven by the Iran-Israel conflict has pushed the Indian rupee to a record low of 92.63 against the US dollar. Though Indian stock markets, Nifty and Sensex, showed a resilient rebound today. ஈரான் இஸ்ரேல் மோதலால் ஏற்பட்டுள்ள பொருளாதார நிச்சயமற்ற தன்மை அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பை 92.63 என்ற வரலாறு காணாத மோசமான நிலைக்கு தள்ளியுள்ளது. இருப்பினும் இந்திய பங்குச் சந்தைகள் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் இன்று மீண்டு வந்தன. The US Federal Reserve held interest rates steady, citing global instability as a primary reason for delaying expected rate cuts. உலகளாவிய நிலைத்தன்மையற்ற தன்மையை முதன்மை காரணியாக காட்டி எதிர்பார்க்கப்பட்ட வட்டி விகித குறைப்பை தள்ளிவைத்து தற்போதைய வட்டி விகிதத்தையே அமெரிக்க நடுவண் இருப்பு வங்கி மாற்றமின்றி தக்கவைத்துள்ளது. The Dow Jones plummeted over 750 points to a 2026 low, following hot inflation data and rising geopolitical tensions. பணவீக்க தரவு மற்றும் அதிகரித்து வரும் புவிசார் அரசியல் பதட்டங்களைத் தொடர்ந்து டவ் ஜோன்ஸ் 750 புள்ளிகளுக்கு மேல் சரிந்து 2026 ஆண்டின் மிக குறைந்த நிலையை எட்டியது. In a major upset, Venezuela defeated the United States 3-2 to claim their first ever World Baseball Classic championship. ஒரு பெரிய திருப்பமாக வெனிசுலா 3-2 வரை என்ற கணக்கில் அமெரிக்காவை வீழ்த்தி தனது முதல் உலக பேஸ்பால் கிளாசிக் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றது.